ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பிலேருந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன் வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களோட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 45,000 பெர் மந்த்துக்கு. டோட்டலாக வந்து 5 வேக்கன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நர்சிங் சூப்பர்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 7 மந்த்து, அதாவது 713 வேக்கன் வந்து இருக்குது. வந்து 45,000 பெர் மந்த்து. எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 20 to 43 இருக்கிறவங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். டயட்டிஷியன் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 to 36 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 வேக்கன்ட் இருக்குது. சேலரி லெவல் வந்து 36,000 பெர் மந்த்து. இதுக்கு வந்து 21 to 33 இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 7 வேக்கன்ட் இருக்குது. சேலரி வந்து 36,000 பெர் மந்த்து. ஏஜ் வந்து 18 to 36 இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். டென்டல் ஹைஜினிஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு வேக்கன்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கான சேலரியுமே 36,000 பெர் மந்த்து. அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே 18 to 36 இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி லெவல் வந்து 36,000 பெர் மந்த். உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 36 இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேக்கன்ட் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 1 to 6 வேக்கன்ட் இருக்குது. சேலரி லெவல் வந்து 36,000 பெர் மந்த்து. டோட்டலாக வந்துட்டு 26 வேக்கன்ட் இருக்குது. உங்களோட ஏஜ் லிமிட்டுமே 18 to 36 இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெபார்ட்ரி சூப்பர்டென்டென்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் 3க்கு வந்து 27 வேக்கன்ட் இருக்குது. சேலரி லெவல் வந்து 36,000 பெர் மந்த்து. நீங்களுமே 18லேருந்து 36 இருக்கீங்க அப்படின்னா ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்ஃபியூஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து 21 to 43 இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 36,000 பெர் மந்த்து. நெக்ஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 வேக்கன்ட் இருக்குது. இதுக்குமே 18 to 36 இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்லையுமே 2 வேக்கன்ட் இருக்குது. சேலரி 36,000 பெர் மந்த்துக்கு. நீங்கள் வந்து 18 to 36 இருக்கீங்க அப்படின்னா ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 வேக்கன்ட் இருக்குது. இது வந்து 36,000 பெர் மந்த்து. 18 to 6 இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ட்ரி கிரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 246 வேக்கன்ட் இருக்குது. சேலரி வந்து 30,000 பெர் மந்த்து. உங்களோட ஏஜ் லிமிட் 20 to 36 இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியோகிராஃபர் அண்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 64 வேக்கன்ட் இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 19 to 36 சொல்லியிருக்காங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட் இதுக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு 1 வேக்கன்ட் இருக்குது. சேலரி வந்து 30,000 பெர் மந்த்து. இதுலையுமே 18 to 36 இருக்குங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்டியாக் டெக்னீஷியன் வந்து டோட்டலாக வந்து 4 வேக்கன்ட் இருக்குது. இதில் வந்து சேலரி வந்து 26,000 பெர் மந்த்து. இதுலையுமே உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18 to 36 இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து டோட்டலாக 4 வேக்கன்ட் இருக்குது. இதுலையுமே உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 to 36 இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி லெவலுமே 26,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இசிஜி டெக்னீஷியனுக்கு வந்து 13 வேக்கன்ட் இருக்குது. இதுலையுமே உங்கள் ஏஜ் லிமிட் வந்து 18 to 36 இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீல்டு ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19 வேக்கன்ட் இருக்குது. உங்களுக்கான சேலரி 20,000 பெர் மந்த்து. உங்களோட ஏஜுமே 18 to 33 இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 500 சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் வந்து டோட்டலாக 500 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி, ஃபீமேல், ட்ரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து 250 சொல்லியிருக்காங்க. ஜாப் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 17th 8 2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி 16th 9 2024 அப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 1376 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.